பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பில அங்க ஒரு ஹியரார்கி இருக்கும். குறிப்பா அந்த சினிமா பத்திரிகையாளர் சந்திப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 இடங்கள் நடக்கும். அங்க நீங்க போனீங்க அப்படின்னாலே, அவங்களுக்கே ஏத்த மாரி ஒரு உலகத்த வந்து உண்டாக்கி வச்சிருப்பாங்க. அதில போனீங்கன்னா, அங்க நெறைய சேர்லாம் இருக்கும். பட் அந்த தியேட்டர் சேர்ல நீங்க வந்து இப்ப ஸ்டேஜ் கிட்ட போய் உட்காரணும். இல்ல சில இடத்த போய் நீங்க ஃபர்ஸ்ட்டே புடிச்சு உட்காந்துட்டீங்கனாலும் வந்துருவாங்க. "யார் நீங்க? ம். எங்களோட இடத்துல வந்து உட்காந்துருக்கீங்க. காலங்காலமா இந்த மூத்த பத்திரிகையாளருக்கு அந்த இடத்த நாங்க வந்து முடிவு பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எந்திரிச்சு வேற எங்கேயோ போய் பிளாஸ்டிக் சேர்ல உட்காருங்க, இல்ல நின்னுக்கோங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே ஒரு தனி ஈகோ சிஸ்டம் வந்து உண்டு பண்ணி வச்சிருப்பாங்க. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஒரு 4, 5 வருஷமா வந்து அந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கெல்லாம் தொடர்ந்து நம்ம வந்து போயிருக்கோம், பார்த்துருக்கோம் அப்படிங்கிற அந்த அனுபவத்தில சொல்றேன். அங்க உள்ள போயிட்டீங்க அப்படின்னா, அது எந்த நடிகரா இருந்தாலும் சரி, இல்ல எந்த படக்குழுவரா இருந்தாலும் சரி, அவங்க எல்லாருமே வந்து இந்த பத்திரிகையாளர்களுக்கு சினிமா பத்திரிகையாளருக்கு கீழ தான். அவங்களுக்கு வந்து ஒரு பயம் இருக்கணும், ஒரு பக்தி இருக்கணும், அவங்க கிட்ட கொஞ்சம் பவ்யமா நடந்துக்கணும் அப்படிங்கிற மாரியான ஒரு மைண்ட் செட் வந்து பத்திரிக்கையாளர் மத்தியில, குறிப்பா இப்போ இளம் பத்திரிக்கையாளர்கள்லாம் அப்படி இல்லங்க. நெறையா மாறுதல வந்து நானே பார்த்தேன். நான் இருக்கிறப்பவே வந்து கொஞ்சம் போன ஜெனரேஷன்ல இருக்கவங்க, இல்ல தவறான ஒரு ஜர்னலிசம்ல வளர்க்கப்பட்டவங்க, அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, பிஹேவ் பண்றது வேற மாரி இருக்கும். பட் அங்கேயே வந்து ஒரு ஜர்னலிஸ்ட் படிச்சுட்டு வந்ததுனா, இல்ல சரியான ஒரு ஆளால வந்து கோச் பண்ணப்பட்டு, சரியான நிறுவனத்தில அந்த நிறுவனத்தில இதெல்லாம் எத்திக்ஸ் இதெல்லாம் பண்ணணும், பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி யாரெல்லாம் வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்பியிருப்பாங்களோ, அவங்க பிஹேவ் பண்ணுறதுலாம் வேறு மாரி இருக்குங்க. ஸோ அதனால அங்கே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னாலே, நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ரொடியூசரா இருக்கலாம், நடிகரா இருக்கலாம், இசையமைப்பாளரா இருக்கலாம். அவங்க உங்கள வந்து கேட்குற கேள்வி எல்லாமே வந்து, "என்னடா இது பயமுறுத்துற மாரி இப்படி கேட்குறீங்க?" அப்படிங்கிற மாரி எல்லாரையுமே நெறைய பேர வந்து ஃபீல் பண்ண வச்சிருக்காங்க. ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள கூட வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி கேள்விகள்லாம் அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்பு நடக்கக்கூடிய அந்த ஹால்ல கேட்கறதெல்லாம் நான் வந்து என் கண்ணால பார்த்துருக்கேன். அப்படி இருக்கிறப்போ, அடிக்கடி ஒரு பத்திரிக்கையாளர் வந்து கேட்குற கேள்விக்கும், ஒரு நடிகைய பார்த்து கேட்கறதுக்கும், அதுக்கு அந்த நடிகரோ, நடிகையோ வந்து அந்த மேடையில உட்காந்துட்டே வந்து திருப்பியும் சத்தம் போடுறது, சர்ச்சை, அப்புறம் ஆங்கர் பண்றவங்கள சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு சர்ச்சை, இந்த மாரி மாசம் மாசம் ஒண்ணு வந்துட்டே இருக்குல்ல. இப்போ வந்திருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, கௌரி கிஷன் இவங்கள வந்து நெறைய படத்துல நம்ம பார்த்துருப்போம். மாஸ்டர், 96 போன்ற படத்துல அவங்க நடிச்சிருப்பாங்கல்ல. அதர்ஸ் அப்படிங்கிற படத்தை சம்மந்தப்பட்டு ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. அதில் தான் இந்த பிரச்சனை, ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் நடக்குது. அங்கே சீட்டில் உட்காந்துட்ருக்க ஒரு பத்திரிகையாளர், அவர் பார்த்திங்கன்னா நான் போயிட்டு இருந்த அந்த காலகட்டத்தையும் அவர் வந்து நான் பார்த்துருக்கேன். சத்தியமாக சொல்கிறேன், அவர் வந்து அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு. எல்லா பத்திரிகை சந்திப்புலையும் வந்து இப்போ பைல்வான் பார்த்திங்கன்னா சில விஷயம் மாதிரி கேட்குறதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்னா, இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான முகம் சுளிக்கும் விதமான விஷயங்களை கேள்வியெல்லாம் வந்து கேட்கக்கூடியவர். அவர் வந்து அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண இடம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அதை நீங்கள் தேடி பார்த்திங்கன்னா உங்களுக்கே வந்து தெரியும். அவர் ஒர்க் பண்ண பத்திரிக்கை, அவர் எழுதக்கூடிய ஆர்டிகல்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவர் கேட்குற கேள்விகள் மாதிரியே தான் இருக்கும். இந்த கிசு கிசு, அப்புறம் நடுப்பக்கம் நக்கீஸ், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரி தான் அவர் எப்போ வந்தாலும் இந்த மாதிரி விஷயங்களை கேள்விலாம் வந்து கேட்பார். இன்ஃபேக்ட் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புலாம் இல்லாத நேரத்தில் எல்லாருமே வந்து பேசிகிட்டு இருப்பாங்களா, அப்போ பேசிட்டு இருக்கும்போது கூட வந்து பார்த்திங்கன்னா, அந்த நடிகை என்ன பண்ணாங்க தெரியுமா, இந்த நடிகை என்கிட்ட இப்படி பேசினாங்க தெரியுமா, நான் அந்த நடிகை இப்படிலாம் வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான கேட்கறதுக்கே வந்து காது கூசும் விதமான விஷயங்கள்லாம் பேசக்கூடிய ஒரு பர்டிகுலர் நபர் தான் அவர் தான் வந்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்புலையும் அந்த கௌரி கிஷனோட வெயிட்டை பற்றி வந்து கேட்டிருக்காரு. அதுவும் அவன் எப்படி கேட்டிருக்கானா, அந்த ஹீரோ கிட்ட அந்த ஹீரோயினை எப்படி தூக்குனீங்க, எவ்வளோ அவங்க வெயிட்டுன்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டாலே தப்பு, அந்த ஹீரோ கிட்ட கேட்டால் எவ்வளோ டபுள் மீனிங்காக பேச பார்த்துருக்கான் பாருங்க. கண்டிப்பாக அது ஏற்றுக்கவே முடியாது தான். அது ஆணோ பெண்ணோ, இந்த நேரத்தில் ஒரு பெண்ணுக்கிட்ட போயிட்டு வந்து வெயிட்டை கேட்கலாமா, ஏஜை கேட்கலாமா அப்படிலாம் இல்லை. இப்போ இங்கே ஒரு சட்டம்னா அங்கேயும் சட்டம் தான். ஆண்கிட்டையும் சரி பெண்கிட்டையும் சரி, உங்கள் வெயிட் என்ன அப்படின்னு பொதுவாக நடக்கிற ஒரு நிகழ்ச்சியில் நீங்கள் பர்சனலாக பேசுகிறப்பவே கேட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா யாராக இருந்தாலும் கோச்சிப்பாங்க. கிட்ட வந்து அப்புறம் எப்படி இருக்கீங்க, கொஞ்சம் இழைச்சிட்டிங்க, அப்புறம் கொஞ்சம் ஊபிட்டிங்க போல இருக்கு இப்படின்னு கேட்டாலே நம்மளுக்கு சில நேரத்தில் வந்து சுருன்னு கோவம் வரும். அப்போ வந்து டேரெக்டாக வந்து வெயிட் என்ன அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதை வந்து அவர் நிஜமாகவே அவர் அப்படி தான் அப்படிங்கிறனால கேட்டாரா, இல்லை ஒரு சர்ச்சையை கிளப்பணும் அப்படிங்கிறனால கேட்டாரா, தனிப்பட்ட முறையில் இந்த நடிகையை வந்து அப்படி பேடாக ஃபீல் பண்ண வைக்கணும்னு கேட்டாரா, இல்லை நிஜமாகவே அக்கறையில் கேட்டாரா அப்படின்னு தெரியல. பட் அக்கறையில் கேட்டாலும் அது வந்து தவறு தான். பப்ளிக் ஸ்பேஸில் அப்படி வந்து கேட்கக்கூடாது. ஒரு பெண் அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அவங்களுக்கு வந்து ரொம்ப கான்ஷியஸாகவும் பேடாகவும் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனால் உடனே அவங்களும் விடலை, அடுத்த செகண்டே திருப்பியும் வந்து அடிச்சிட்டாங்க. நீங்கள் எப்படி வந்து கேட்கலாம், இதே வேறு யாராக இருந்தால் அப்படி வந்து கேட்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் திருப்பி அவங்களுக்கு நிறையா பேர் சப்போர்ட்டிவாகவும் இருந்தாங்க. இதில் என்ன கஷ்டமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி பத்திரிகையாளர் சந்திப்பில் நடக்கிறப்போ இந்த மாதிரி யாராவது தவறான கேள்வி கேட்குறாங்க, தவறாக டைவர்ட் பண்ணுறாங்க, இல்லை மாதிரி வந்து ஆபாசமான கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே இருக்கவங்களில் நல்லவங்களும் கெட்டவங்களும் எல்லா கூட்டத்திலையும் இருப்பாங்க அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியல. பட் பெரும்பான்மையான சூழ்நிலைகளில் இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பில் சென்னையில் நடக்கக்கூடிய சினிமா பத்திரிகையாளர் சந்திப்பில் யாராவது ஒருத்தங்க அந்த ஒரு தின் லைனை மீறி பேசினாங்க அப்படின்னா கூட இருக்க பத்திரிகையாளர்கள்லாம் அவங்கள கண்டிக்கிறதே இல்லை. ஒன்று கண்டிக்கணும்,
இல்லை அவங்கள வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யணும், இவங்க வந்து இந்த பத்திரிகை சந்திப்புக்கெலாம் உண்மையில் வரக்கூடாது, ஏன்னா அவங்க முறையற்ற முறையில் கேள்விகள்லாம் கேட்டு எல்லா பத்திரிகையாளருக்கும் ஒரு தவறான பெயர் எடுத்து கொடுக்குறாங்க, ஒரு உதாரணமாக பேடான உதாரணமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி வைக்கணும், இல்லை அவங்கள ஷட்டப் பண்ணணும், இல்லை அந்த நடிகைக்கு அந்த செகண்டாக சப்போர்ட் பண்ண அப்பெல்லாம் கேட்காதப்பா மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லணும். இந்த மாதிரி பெரும்பான்மையான சூழ்நிலையில் வந்து நடக்கிறதே இல்லை. இதெல்லாம் இப்படி தான் இங்கே வந்தால் நாங்கள்லாம் கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் சினிமா பத்திரிகையாளர்கள், அதுவும் லெகசி மீடியா அப்படின்னு சொல்லப்படுற பாரம்பரியமான ஊடகங்கள்லேருந்து, அது எழுத்து ஊடகமாக இருந்தாலும் சரி, காட்சி ஊடகமாக இருந்தாலும் சரி, அவங்க இதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் வந்து தெரியுது. இதில் இந்த லாட்லேருந்து, இந்த கும்பல்லேருந்து வெளில வந்து தான் நிறைய பேர் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சினிமா யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அதில் உங்களுக்கு அவங்கள பற்றி தெரியும், அவங்க பேசுகிறது ரொம்ப ருசிகரமாகவும் இருக்கும், ஆனால் இல்லாத தகவல்களை திரிச்சு சொல்கிறத. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு படத்தோட கதை வேறு என்னவாக இருக்கும், பட் இவங்க 3 பேர் உட்காந்து அந்த படம் வரதுக்கு முன்னாடி டேரக்டருக்கே தெரியாது இவங்க ஒரு கதை சொல்லிட்டுருப்பாங்க. இன்னொருத்தர் இருப்பார், ஊர் பேரை வச்சுட்டு ஒருத்தர் பேசுவார், அவர் நானா அவர் சொல்கிற டிஸ்கிரிப்ஷன்லாம் நம்மளால் தாங்கவே முடியாது. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்படி தாங்க ராஜ்கமல் ஆஃபீஸில் கமல் சார் உட்காந்துருக்காரு, கருப்பு ஜீன் போட்டு உட்காந்துருக்காரு. அப்போது வெள்ளை டிஷர்ட் போட்டு வெறும் ஒரு கண்ணாடி கூட போடாமல் ரப்பர் ஸ்லிப்பரில் ஒரு ஸ்லிப்பர் பிஞ்சிருக்கு, அதையும் பொருட்படுத்தாமல் சிம்பிளாக ரஜினி சார் வராரு. அப்போன்னு பார்த்து தான் சுந்தர் சி தன்னோட நோக்கியா ஃபோனில் எடுத்து டயல் பண்ணுறாரு, தப்பான நம்பருக்கு போயிடுச்சு. அப்போ குஷ்பு கிட்டேருந்து அவங்களோட ஐஃபோனை வாங்கி ரஜினி அப்படின்னு தேடி டயல் பண்ணிவிட்டு ஓலா பிடிச்சி, ஓலா டாக்ஸி பிடிச்சி வந்துக்கிட்டே இருக்கிறப்போன்னு சொல்லிட்டு இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன்லாம் சொல்லுவார். யோ கண்டிப்பாக அவங்களுக்கு கூட இவ்வளோ டிஸ்கிரிப்ஷன் தெரியுமா தெரியாதியா, எல்லார் லைஃப்பையும் பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருப்பாரா, எல்லாரும் மண்டைக்கு மேலேயே வந்து சிசிடிவி போட்டாரா இவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா விதவிதமாக மாதிரி நபர்கள்லாம் இருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் அந்த லாட்லேருந்து வந்தவங்களாம் இவங்கெல்லாம். ஸோ அதோட வெளிப்பாடு தான் தெரியும். உங்களுக்கு தெரியும் பைல்வான் பற்றி, அவர் எந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே ஏற்பட்ட ஒரு பெரும்பான்மையாக மைண்ட் செட்டில் இருக்கவங்க தான் அவங்க வந்து உட்காந்துருக்காங்க. சரி, இது ஒரு சைடு. எல்லா விஷயத்தையும் வந்து ஒரு சந்தேக கண்ணோட வந்து பார்க்கணும். இதை வந்து நம்ம நிஜமாக கண்டனம் தெரிவிக்கிறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறோம், இதை ஏற்றுக்கவே முடியாது. பேட் பேட் பேட். இன்னொரு வாட்டி கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு அங்கே இருக்கிற ஹோஸ்ட்டுக்கு வந்து ஒருத்தர் மாலை போட போயிட்டார். இது மாதிரி நிறைய கேவலமான விஷயங்கள் நடக்கும், இதெல்லாம் நம்ம வந்து எதிர்க்கிறோம். ஆனால் இதையும் தாண்டி இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி படம் வந்து கொட்டோன்னு கொட்டுதுங்க. நான் பார்க்குறேன், நம்ம பாலத்துக்கு கீழே வந்து ஒரு 10 படத்துக்கான போஸ்டர் வந்து ஒட்டியிருக்காங்க. நம்மளே வந்து சரி வியூஸ்லாம் போகணும்னு சொல்லிட்டு சினிமாலாம் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா எல்லா சினிமாவும் பார்க்க முடியாது போல, அத்தனை சினிமாக்கள் வந்து வருது. அப்படி இருக்கிறப்போ எல்லா படத்துக்குமே ஒரு தனித்துவம் வேணும் அப்படின்னா ப்ரொமோஷன் ரொம்ப முக்கியம். ப்ரொமோஷன் அப்படிங்கிறது குட் பப்ளிசிட்டியோட பேட் பப்ளிசிட்டி மூலிமா ஈஸியாக வந்து நடக்கும். அதனால் ரீசன்ட் டைம்ஸில் எப்படி வந்து ஏர்லி 2000s விஜய் டிவியில் வந்து எனக்கு நடிக்க தெரியாது அப்படிங்கிற கான்ட்ரவர்சி அவங்களே உருவாக்கி அந்த ஷோ வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போனாங்களோ, அதுக்கப்புறம் இன்றைக்கெல்லாம் தெரிஞ்சிட்டு டே என்னடா ஓவராக WWF ஓவராக நடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அது கண்டுபிடிச்சோம், ட்ரெண்டு போச்சுல. அதே மாதிரி இப்போ ஒரு புது ட்ரெண்ட் என்ன முளைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மிஷ்கின் போன்ற டேரக்டர்ஸ்லாம் வந்து கூப்பிட்டா அவர் வந்து கான்ட்ரவர்சியாக போயிருக்கார், அதை பற்றி வந்து ஒரு கான்ட்ரவர்சியாகவும் அந்த படத்தோட பேர் மூலிமா வந்து பிரபலமாகும். அதே மாதிரி இதை குறித்து வந்து பார்த்திங்கன்னா சமூக வலைத்தளங்களில் சின்மய் ஸ்ரீபிரதா, அப்புறம் மஞ்சிமா மோகன், இன்னும் பல நடிகைகள், விமன் ஆக்டிவிஸ்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து கொதித்தெழுந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, எல்லாத்துலேயும் விதவிதமான வைரமுத்துக்கள் இருக்க தான் செய்கிறாங்க. பேசி வச்சுக்கிட்டு இந்த மாதிரியான கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் நல்லா ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி நடக்க வச்சு படங்களுக்கும் பப்ளிசிட்டி பண்ணுறாங்க. இதற்காக இப்போ நடந்த இந்த இன்சிடெண்ட் வந்து அப்படி தான் நடந்துச்சுன்னு நான் சொல்லவே இல்லை. பட் இப்படி ஒரு ட்ரெண்டை நிஜமாக பண்ணிகிட்டு இருக்காங்க, நம்மளுக்கு தெரியும். ஏன்னா படத்துக்கு வந்து இன்றைக்கி குட் பப்ளிசிட்டியோட அந்த பேட் பப்ளிசிட்டி டக்குன்னு எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் வந்து சேர்த்துருது. எந்த படத்தில் நடந்துச்சு, எந்த படத்தோட மீட்டிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரொமோஷனுக்கு ஈஸியாக வந்து உதவுது. அப்படிங்கிறதுனால இந்த ஒரு ஆங்கிளையும் நம்ம வந்து பார்க்கணும். அதனால் நம்ம விட்டு நோக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா எது உண்மையாக நடக்குது, எது இது மாதிரி வந்து பிளான் பண்ணி நாடகம் செட்டப்லாம் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு தெரியும். பட் நான் திருப்பியும் சொல்கிறேன், இந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் அப்படி தான் வந்து நடந்திருக்குன்னு சொல்ல, பட் சந்தேகிக்கும் விதமாக நம்ம இது ஒரு ப்ரொமோஷன் ஸ்டண்ட்டாக இருக்குமோ அப்படிங்கிற பார்வையிலையும் வந்து பார்க்கலாம். அதாவது முன்னாடியே அந்த பத்திரிக்கையாளர்கிட்ட சொல்லுவாங்க, இந்த மாதிரி கேளுங்க நான் அப்படி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அதை கேட்டுட்டு அவங்களும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதிரி பேசுவாங்க. அவங்களுக்குள்ளே வந்து கொடுக்கல் வாங்கலாம் இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து நிறையா நடக்குது. அதனால் இப்படியும் ஒரு ட்ரெண்டு போயிட்டுருக்குப்பா அப்படின்னு சொன்னேன். ஸோ நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து இந்த மாதிரி சச்சரவுகள்லாம் நடக்கிறப்போ நீங்கள் வந்து உற்று பார்த்தீங்க அப்படின்னா இது உண்மையா இல்லை ஸ்டண்ட்டாக ஜோடிக்கப்பட்டதா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். நன்றி.